ஓம் நம சிவாய. உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். எல்லோரும் நலமாக இருக்க நினைக்கின்றேன். எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்று இல்லாமல் இறைவனை பிரார்த்தித்தவனாக வளமை போன்ற ஒரு குரலை காணொலி வடிவிலே பதிவிட்டு வருகின்றேன். அந்த வகையில் இன்று நாங்கள் காண்க இருக்கின்ற குரல் 1330 குரலிலே 376வது குரலாக அமையிருக்கின்றது. அழகான குரலாகவும் அழகிய உரைகளாகவும் அமைப்பெற்றிருக்கின்றது. முதலில் நாங்கள் குரலை காண்போமாக இருந்தால், பரியினும் ஆகாவாம் பாலல்ல உய்த்துச் சொரியினும் போகாதம. பரியினும் ஆகாவாம் பாலல்ல உய்த்துச் சொரியினும் போகாதம என்பதாக அமைந்திருக்கிறது. காண முதலாவது உரையை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், ஊழால் தமக்குரியவை அல்லாத பொருட்கள் வருந்தி காப்பாற்றினாலும் நில்லாமல் போகும், தமக்குரியவை கொண்டு போய் சொரிந்தாலும் போகாது என்பதாக அமைந்திருக்கின்றது. அதாவது எங்களுக்கு உரிமை இல்லாத பொருட்களை நாங்கள் எவ்வளவுதான் கட்டி காப்பாற்றினாலும் அது எங்களை விட்டு போய்விடுமா. ஆனால் எங்களுக்குரிய பொருட்களை நாங்கள் எவ்வளவுதான் கொண்டு போய் சொரிந்தாலும் எங்கு கொண்டு போய் போட்டாலும் அது எங்களுக்குரியதானது. ஆகவே அது எங்களை விட்டு எங்கும் போகாது, அது தங்களோடு தான் இருக்கும் என்பதாக முதலாவது உரை அமைந்திருக்கின்றது. அதே போன்றுதான் கலைஞர் அவர்களும் பரியினும் ஆகாவாம் பாலல்ல உய்த்துச் சொரியினும் போகாதம் என்ற குரலுக்கு சற்று வித்தியாசமாக அழகான உரையை தந்திருக்கின்றால் அதை பார்ப்போமாக இருந்தால், தனக்கு உரிமையில்லாதவற்றை எவ்வளவுதான் காப்பாற்றி அதாவது பாதுகாப்பாக வைத்தாலும் அவை தங்காமல் போய்விடுமா. ஆனால் எங்களுக்கு உரிமை உள்ளவற்றை எங்கு கொண்டு போய் போட்டாலும் அவை போக மாட்டாது என்பதாக அமைந்திருக்கின்றது. அதாவது எங்களுக்கு உரிமை இல்லாத பொருட்களை நாங்கள் எவ்வளவுதான் பாதுகாத்தாலும் எவ்வளவுதான் பொத்தி வைத்திருந்தாலும் அது எங்களை விட்டு போய்விடும். காரணம், அது எங்களுக்குரியானது அல்ல. ஆனால் எங்களுக்குரிய பொருட்களை நாங்கள் எங்கு கொண்டு போய் போட்டாலும் எங்களுக்கு வேண்டாம் என்று ஒதுக்கினாலும் அது விதியால் அது எங்களை விட்டு எங்கும் போகாது, அது எங்களுக்குரியானது, எங்கும் போக மாட்டாது என்பதாகத்தான் கலைஞருடைய உரையும் அமைந்திருக்கின்றது. அதே போன்றுதான் பரியினும் மாகாவாம் பாலல்ல உய்த்துச் சொரியினும் போகாதம என்ற குரலுக்காக சாலமன் பாப்பை அவர்கள் அழகான ஒரு உரையை தந்திருக்கின்றார்கள். அதை பார்ப்போமாக இருந்தால், எத்தனை காத்தாலும் நமக்கு விதியில்லை என்று சொன்னால் செல்வம் நம்மிடம் தங்காது, வேண்டாமென்று நாமே வெளியே தள்ளினாலும் விதி இருந்தால் செல்வம் நம்மை விட்டு போக மாட்டாது என்பதாக அமைந்திருக்கின்றது. உண்மையிலேயே நல்லொரு உரையாக அமைந்திருக்கின்றது. நாங்கள் எங்களுக்கு உரிமையில்லாதவற்றை நாங்கள் எவ்வளவுதான் பொத்தி பாதுகாத்தாலும், நாங்கள் எப்படித்தான் அதை பாதுகாத்தாலும் எங்களுக்கு விதி இருந்தால் அது எங்களோடு இருக்கும். அது எங்களுக்கு விதி இல்லை என்று சொன்னால் அது எங்களை விட்டு போய்விடும் என்பதாக அமைந்திருக்கின்றது. ஆனால் எங்களுக்கு விதி இருந்து எங்களுக்கான பொருளை நாங்கள் வேண்டாம் என்று ஒதுக்கினாலும் அதுவும் எங்களை விட்டு போகாது, எங்களோடு தான் இருக்கும் என்பதாக அவருடைய உரை அமைந்திருக்கின்றது. நல்லொரு உரையாக அமைந்திருக்கின்றது. எத்தனை காத்தாலும் நமக்கு விதி இல்லை என்றால் செல்வம் நம்மிடம் தங்காது, வேண்டாம் என்று நாமே வெளியே தள்ளினாலும் விதி இருந்தால் செல்வம் நம்மளை விட்டு போகாது, நம்மை விட்டு போக மாட்டாது என்பதாக சாலமன் பாப்பனுடைய உரை அமைந்திருக்கின்றது. உண்மையிலே 3 உரைகளும் அழகாக ஒன்றைத்தான் சொல்லுகின்றது. எங்களுக்கு அமைய வேண்டியது உண்மையிலே எங்களுக்கானது தானாக அமையும். நாங்கள் இன்னொருவருடையதை, எங்களுக்கு அமைய பெறாததை, எங்களுக்கு உரிமை இல்லாததை, பிறருடைய சொத்து எதுவாக இருந்தாலும் எங்களுக்கு உரிமை இல்லாததை நாங்கள் எவ்வளவுதான் பாதுகாத்தாலும் அது எங்களிடம் தங்காது, எங்களுக்கானவை எங்களுடன் தான் இருக்கும். நல்லொரு உரையாகவும் நல்லொரு குரலாகவும் அமைந்திருக்கின்றது. பரியினும் ஆகாவாம் பாலல்ல உய்த்துச் சொரியினும் போகாதம. ஓம் நம சிவாய. நன்றி, வணக்கம். அடுத்த குரலை சந்திக்கலாம்.